முருகா ஓம் முருகா முத்தமிழிறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாஜோதரத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். அன்பர்கள் அனைவருக்கும் வீட்டில் எல்லோரும் எல்லா நாட்களிலும் ஜோதிடம் பார்ப்பதோ ஜாதகம் பார்ப்பதோ கிடையாது. பிரச்சனைகள் வரும்போது மட்டும்தான் ஜாதகம் பார்ப்பதோ அல்லது பிரசனம் பார்ப்பது, குறி கேட்பது போன்ற விஷயங்களில் பொதுவாக அனைவருக்கும் ஆர்வம் ஏற்படும். இருந்தாலும் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு சுபகாரியங்களுக்காக நல்ல நாள் பார்ப்பது, நல்ல நேரம் குறிப்பது, இல்லை ஒன்றும் இல்லை, ஒரு பேங்க்குக்கு போகிறோம், இல்லை ஒரு முக்கியமான நபரை சந்திக்க போகிறோம் அப்படின்னா ஒரு நல்ல நேரம் பார்க்குறது, இப்படி போன்ற விஷயங்கள்லாம் எல்லோரும் யோசிக்கிறாங்க. அது சில பேர் என்ன செய்வாங்கன்னா, கேலண்டர் இருக்கிற கௌரி நேரம் பார்த்து போவாங்க. கேலண்டரே சில சமயம் நல்ல நேரம்னு போட்டிருக்கும். எல்லாம் பக்கத்தில் யாராவது தெரிஞ்ச ஜோசி இருந்தால் அவங்கள்ட்ட கேட்டு போவாங்க. இருந்தாலும் ஜோதிடம் தெரியாவிட்டாலும் பஞ்சாங்கத்தை படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா அன்பர்களுக்கும் இதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இதற்கான ஒரு திட்டங்களும் இருக்கிறது, விரைவில் அதை அறிவிப்போம். ஆனால் பஞ்சாங்கம், ஜோதிடம் தெரிந்தோ இல்லையோ பஞ்சாங்கம் தெரியணும், பஞ்சாங்கம் வாசிக்க தெரியணும், பஞ்சாங்கம் தினமும் வாசிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, தினமும் நவநாயர்களை வணங்கி வாரத்தை, அதாவது கிழமையை சொன்னீங்கன்னா உங்கள் ஆயுள் வளரும். திதியை சொல்லி வந்தீங்கன்னா உங்களுடைய செல்வம் கிடைக்கும். நட்சத்திரத்தை டெய்லி உச்சரிக்கிறதுனால உங்களுக்கு ஏற்பட்ட பாவங்கள் விலகும். யோகத்தை கூறுவதனால வியாதிகள் குணமாகும். கர்ணத்தை கூறுவதால் நினைத்த காரியம் நிறைவேறும் அப்படின்னு சாஸ்திரத்தில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் தினமும் பிரம்ம முகூர்த்தம் அல்லது அதிகாலை பொழுதில் பஞ்சாங்கம் படிப்பது அல்லது வாசிப்பது இத்தனை நன்மைகளை கொடுக்கும் என்பது பரிபூர்ணமான உண்மை. ஐயா அதுவும் முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பதிவை காலையில் கேட்டு பாருங்கள். உங்களுக்கு என் அப்பன் செந்தூர்முருகன் எல்லா நன்மைகளையும் அருள் புரிவானாக. இன்று விஸ்வாச வருடம் வைகாசி மாதம் 17ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 மே மாதம் 31ஆம் நாள், வாரம் சனிக்கிழமை. நட்சத்திரம் பூசம் இரவு 9:07 வரை, பின் ஆயில்யம். சந்திராஷ்டமம் மூலம் இரவு 9 மணி முதல் 9:07 வரை, பின் பூராடம். சூரியோதயம் காலை 6 மணி, அஸ்தமனம் 6:37, மேல்நோக்கு நாள். ராகு காலம் 9 மணி முதல் 10:30 மணி வரை, காலை 9 மணி முதல் 10:30 வரை, மதியம் 1:30 முதல் 3 மணி வரை யமகண்டம். குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சுப வேளைகள் காலை 7 மணி முதல் 7:30 வரை, 10:30 மணி முதல் மதியம் 1 வரை, மாலை 5 மணி முதல் 7:30 வரை, இரவு 9 மணி முதல் 10:30 வரை. யோகம் சித்த யோகம், நித்திய யோகம் விருதி காலை 10:43 வரை, பின் துருவம். கரணம் பவம் காலை 8:42 வரை, பின் கலவம் இரவு 8:15 வரை, பின் கௌலவம். திதி வளர்பிறை திதி பஞ்சமி இரவு 8:15 வரை, பின் சஷ்டி. இன்றைய ஆலய சிறப்பு வழிபாடுகள்: மாயவரம் ஸ்ரீ கௌரி மயூரநாதர், திருவாடானை ஸ்ரீ ஆதி ரத்னேஸ்வரர், நயினார் கோவில் ஸ்ரீ நாகநாதர், ஆழ்வார் திருநகரி ஸ்ரீ நம்மாழ்வார். இந்த தலங்களில் இன்று உற்சவம் ஆரம்பம். மதுரை ஸ்ரீ கூடலழகர், காஞ்சி வரதராஜ பெருமாள் போன்ற தலங்களில் அலங்கார திருமஞ்சன சேவை. இன்றைய வரதாதி விசேஷங்கள்: கரிநாள், சேக்கிலார் ஜெயந்தி, கமலமுனி சித்தர் ஜெயந்தி. என்று செய்வதற்கு இன்றைய நாளின் செய்ய உகந்த சேவைகள்: கோயில் வேண்டுதல், பிரார்த்தனை, பரிகாரங்கள் செய்ய உகந்த நாள். வீட்டில் மதில் சுவர் பராமரிப்பு, வேலி கட்டுதல், பாதுகாப்பு சம்பந்தமான வேலைகளுக்கு செய்வதற்கு உகந்த நாள். கண் சிகிச்சை செய்வதற்கும் இன்று சிறந்த நாளாகும். விதை பணிகள், களை எடுத்தல் போன்ற விஷயங்களுக்கு இன்று சிறந்த நாள். ஆபரணம் வாங்க அணிய இன்று சிறந்த நாள். தொழில் தொடங்க, வீட்டில் சுபகாரியங்கள் பேசுவதற்கும் இன்று சிறந்த நாள். இந்த நாள் இனிதாய் அமைவது போல் எல்லா நாட்களும் இனிதாய் அமைவதுடன்
உங்கள் எல்லோருக்கும் ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு தந்து அருள் புரிவானாக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்ம வழி குறைப்போம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். முருகா சரணம், கந்தா சரணம். இங்கனம் இதுபோல் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.